పాల్గొన్నారు. తనకు స్టాలిన్ మంచి స్నేహితుడని తెలిపారు. విజయ్ని సీఎం కాకుండా అడ్డుకోవాలనుకోలేదని వెల్లడించారు. అలాంటి నీచ రాజకీయాలు తాను చేయనని తెలిపారు. தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு என்னை பற்றி வந்து ஒரு 2-3 விமர்சனங்கள் வந்து சோசியல் மீடியாவில் அரசியல் உலகத்தில் பரவலாக வந்து பரவி. அதுக்கு வந்து நான் வந்து விடை கொடுக்கலன்னு சொன்னால் அதே வந்து உண்மை ஆகிடும் அப்படின்னு ஆகிடும். நான் வந்து நேற்று பெங்களூர் போகும்போது நீங்கள்லாம் இங்கே வந்திருப்பீங்க, ஏர்போர்ட்டில் யாரோ வந்திருப்பீங்க. அங்கே வந்து நீங்கள் கேள்வி கேட்பீங்க, அதை விடை கொடுத்துலாங்க இருந்து. அப்போ நீங்கள் யாரும் இங்கே இல்லை. அதுக்கு அப்படியே பெங்களூர்லேருந்து திரும்பி வரும்போது கூட அங்கே மீடியா யாருமே இல்லை. அதுக்கப்புறம் 18th வந்து கேரளா வந்து ஷூட்டிங் இருந்தது சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து நான் விடை கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் எனக்கு அங்கே வரலன்னா கூட முதல்ல சொல்லிவிட்டு அங்கே வர சொல்லி விடை கொடுத்துடலாம்னு நினச்சேன். அது ஷூட்டிங் வந்து போஸ்ட்போன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ரொம்ப இன்னும் தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களெல்லாம் நான் கூப்பிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது. அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களே என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர். என்னுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சடங்கு இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோற்றது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில், நட்பு முறையில் அவரை போய் நான் பார்த்தேன். அதுக்கு வந்து நான் வந்து எங்கள் விஜய் வந்து சிஎம் ஆகக்கூடாது, போருக்கு வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு வந்து அங்கே போயிருக்காங்க. வேறு ஏதோ 2 பெரிய பார்ட்டியை வந்து சேர்க்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அந்த சூழ்நிலையில் அதெல்லாம் பேச முடியாது. அப்படி பேச ஒரு தரங்கெட்ட ஆள் ரஜினிகாந்த் இருந்தார். அது வந்து தெளிவுபடுத்துகிறேன். 2வது வந்து நான் அவர் வந்து வாழ்த்து சொல்லலை. ஏர்போர்ட் போகும்போது வாழ்த்து சொல்லலை. அவர் ஜெயிச்ச உடனே எக்ஸ் தளத்தில் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தான் வந்து அவருக்கு வந்து பதிவிட்டேன். நான் 2016 அரசியல் வர்றேன்னு சொன்ன பிறகு நான் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது யூஸ்வலாக அங்கே இருக்கிறவங்க அந்த போர்டிங் கார்டு வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கேட்குறது தான் வழக்கம், மீடியா யாராவது இருப்பாங்களா அப்படின்னு. அதே இதில் வந்து மீடியா யாராவது இருப்பாங்களான்னு கேட்டேன். பெங்களூர் போகும்போது மீடியா யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. சரியா சொல்லி நான் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் ஒரு மீடியா ஆள் மாதிரி தெரியல. ஒரு சின்ன ஃபோன் வச்சுக்கிட்டு விஜய் ஒரு முதலமைச்சர் இருக்காரு அப்படின்னு சொன்னேன். நான் என்ன செகண்ட் ஷாக் ஆகும், மீடியா மாதிரியே தெரியல எனக்கு. ஃபோன் வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்து சிரிச்சு நான் போயிட்டேன். அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விமர்சனம். இன்னொன்று வந்து விஜய் மேலே எனக்கு பொறாமை. நான் அரசியல் வந்து இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் நான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமை? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது. கிடைக்காது கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் முதல்லயே சொல்லியிருக்கேன். நான் வந்து விஜயை வந்து நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு என்ன இல்லை, கெட்ட பேர். விஜய் என்ன பற்றி கம்பேர் பண்ணிட்டா அவருக்கு நல்ல பேர். சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் சிஎம் ஆனதுல எனக்கு என்ன போறாமோ அது இவ்வளோ சின்ன வயசுல 52 வயசுல எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்றதை விட அதை விட ஜாஸ்தி. கம்ப்ளீட்டா சென்டர் பிஜேபி எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் சென்டர். இங்க 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளை வந்து ஜெயிச்சிருக்காங்க.